Viewers, welcome to Balachandar Online. I am Bhuneshwari from Bo9 4Tech. இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது TNPSC, Tnusrb and MHC, TET போன்ற அனைத்து விதமான அரசாங்க எழுத்து தேர்வுகளுக்கான கட்டாய பொது தமிழ் பாடம் 10ஆம் வகுப்பு தரம் முக்கிய வினாக்கள் பாடக்குறிப்புகள் பயிற்சிகள் பற்றிய தொடர் தொகுப்பு. இந்த தொடர் தொகுப்பு தினசரி 7 மணிக்கு இந்த கட்டாய தமிழ் பாடத்தொகுப்பானது அப்லோட் செய்யப்படும். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினசரி தொகுப்பை தவறாம பாருங்க. தொடர்ந்து பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த வீடியோல பார்ப்பது தமிழ் இலக்கிய நூல்கள். தமிழ் இலக்கிய நூல்களானது சங்க இலக்கிய நூல்கள், 11 மேற்கணக்கு நூல்கள், 11 கீழ்கணக்கு நூல்கள், இலக்கிய நூல்கள், நீதி நூல்கள் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இப்போ சங்க இலக்கிய நூல்களை பற்றி பார்க்கலாம். சங்க இலக்கிய நூல்கள் அகத்தியமும் தொல்காப்பியமும். மேற்கணக்கு நூல்கள் 8 தொகையும் 10 பக்கம் இருக்கு. 8 தொகையில 8 நூல்கள் இருக்கு. நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பயிற்று 10, கரிப்பாடல், கரிப்பகை, அகநானூறு, புறநானூறு. 10 பாடல்கள்ல திருமுருகாற்றுப்படை, புறநராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநூல் வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படுகடாம். அடுத்தது 11 கீழ்கணக்கு நூல்கள். நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, களவழி 40, கார் 40, ஐந்திணை 50, திணைமொழி 50, ஐந்திணை 70, திணைமாலை 150, திருக்குறள், திருக்கடுகம், ஆசாரக்கோவை, பழமொழி 400, சிறுபஞ்சமூலம், முதுமொழி காஞ்சி, ஏகாதி, கைநிலை போன்றவை. இதை தவிர 5 பெரும் காப்பியங்கள் இருக்கின்றன. 5 சிறு காப்பியங்களும் இருக்கின்றன. பெரும் காப்பியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, வளையாபதி. 5 சிறு காப்பியங்கள் சூளாமணி, நீலகேசி, உதயகுமார காவியம், நாககுமார காவியம், யசோதர காவியம். இதை தவிர இலக்கண நூல்கள் அகத்தியம், தொல்காப்பியம், புறப்பொருள் வெண்பா மாலை, ஐப்பெருங்கலம், வீரசோழியம், நன்னூல், துன்னூல் விளக்கம், திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். இவைகள் எல்லாம் தமிழ் இலக்கிய நூல்கள். இந்த புகழ்பெற்ற நூல்கள் எழுதிய ஆசிரியர்களை பற்றி பார்க்கிறோம். முதல்ல 11 மேற்கணக்கு நூல்களான 8 தொகை, நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பயிற்று 10, கரிப்பாடல், அகநானூறு, புறநானூறு, கலித்தொகை. இவைகள் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு புலவர்களால் பாடப்பட்டவை. இவற்றுக்கு ஆசிரியர்கள் பெயர் தெரியல. இப்போ 10 பாட்டுக்கு ஆசிரியர் பெயர் என்னென்ன, அதை எழுதின நூலாசிரியர்கள் யாரு அப்படின்றத பார்க்கலாம். பாட்டு முதல்ல திருமுருகாற்றுப்படை எழுதியவர் நக்கீரர். புறநராற்றுப்படை முடக்காம கன்னியார். பெரும்பானாற்றுப்படை கடியலூர் உருத்திரங்கண்ணனார். சிறுபானாற்றுப்படை நல்லூர் நக்கத்தனார். மலைப்படுகடா அல்லது கூத்தராற்றுப்படைன்னு சொல்லலாம். அதை எழுதின நூலாசிரியர் பெருங்கௌசிகனார். முல்லைப்பாட்டு நப்பூதனார். குறிஞ்சிப்பாட்டு கபிலர். பட்டினப்பாலை கடியலூர் உருத்திரங்கண்ணனார். நெடுநூல் வாடை நக்கீரர். மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார். அடுத்தது 11 கீழ்கணக்கு நூல்கள் எழுதிய நூலாசிரியர்கள் நாலடியார், சமண முனிவர்கள், நான்மணிக்கடிகை, விளம்பி நாகனார், இன்னா 40 கபிலர், இனியவை 40 பூதஞ்சேர்ந்தனார், திரிக்கடுகம் நல்லாதனார், ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார், பழமொழி முந்துகை அறையனார், சிறுபஞ்சமூலம் காரியாசான், ஏலாதி கனிமேதாவியார், திருக்குறள் திருவள்ளுவர், ஐந்திணை 50 மாறன் பறையனார், திணைமொழி 50 கண்ணன் சேந்தனார், ஐந்திணை 70 மூவாதியார், திணை மாலை 150 கனிமேதாவியார், முதுமொழி காஞ்சி, மதுரை கூடலூர் கிழார், கைநிலை புல்லங்காடனார், கார் 40 மதுரை கண்ணங்குத்தனார், களவழி 40 பொய்கையார். அடுத்தது 11 கீழ்கணக்கு நூல்கள்ல நிறைய 3 பிரிவுகள் இருக்கு. 1 நீதி நூல்கள்,
அடுத்தது அகநூல், அதுக்கப்புறம் புறநூல். இதில் நீதி நூல்கள் 11, அகநூல்கள் 6, புறநூல் 1. அடுத்தது ஐம்பெரும் காப்பியங்கள் எழுதிய நூலாசிரியர்கள்: சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், மணிமேகலை சீத்தலை சாத்தனார், சீவக சிந்தாமணி திருத்தக்கத்தேவர், குண்டலகேசி நாகபுத்தனார். வளையாபதி ஆசிரியர் பெயர் இன்னும் அறியப்படவில்லை. அடுத்தது ஐம்பெரும் காப்பியங்களை எழுதிய நூலாசிரியர்களாவதாக சூளாமணி, தோளாமொழி தேவர், நீலகேசி, உதயகுமார காவியம், நாககுமார காவியம், யசோதர காவியம் ஆகிய காப்பியங்களுக்கு ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. அடுத்தது இலக்கண நூல்களை இயற்றிய ஆசிரியர்கள்: அகத்தியம் அகத்தியர், தொல்காப்பியம் தொல்காப்பியர், புறப்பொருள் வென்றாம் மாலை ஐயாறினார், ஐம்பெருங்களம் அமிர்த சாகர், வீரசூரியம் புத்தமித்திரர், நன்னூல் பவனந்தி முனிவர், தொன்னூல் விளக்கம் வீரமாமுனிவர், திராவிட மொழிகளின் இலக்கணம் கோல்டுவெல். பிற நூல்களை பற்றியும் அவற்றின் நூலாசிரியர்களை பற்றியும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஒரு நாள் இது போன்ற பாடக்குறிப்புகள் வெளிவரும். அடுத்த நாள் வினாவிடை தொகுப்பு வெளிவரும். வினாக்களுக்கும் பயிற்சி தொகுப்புகளுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்.